இன்றைக்கி மதியம் லஞ்சுக்காக மட்டர் ரைஸ் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். மட்டர் ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசியை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும், சுத்தமாக தண்ணி வர அளவுக்கு. அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் வச்சு இறக்கிட்டு அந்த மிச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ உதிரி உதிரியாக மட்டர் ரைஸ் சீக்கிரமே ரெடி பண்ணிக்கலாம். பையன் அவனோட லஞ்ச் பாக்ஸுக்காக இன்றைக்கி இட்லி தான் கேட்டிருந்தான். ஸோ காலையிலேயே இட்லி செஞ்சாச்சு, மட்டர் ரைஸும் ரெடி, சாம்பாருமே ரெடி பண்ணியாச்சு. மதியம் ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலாக அங்கே படம் பார்க்குறோம் அப்படின்னாவே ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டார்க் மூடில் ஒரு தேட்டர் எஃபெக்டில் தான் பார்ப்போம். இப்போல்லாம் காற்று ரொம்பவே செமையாக அடிக்குது. மழை பெய்யுதோ இல்லையோ காற்று ரொம்பவே நல்லா அடிக்குது. அடிக்கிற காற்றுக்கு கர்டன்ஸ் எல்லாமே கண்டு விழுந்துரும் பொழுது அந்தளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஓகே, காய வச்ச துணியெல்லாம் மடித்து வச்சலாம்னு சொல்லிவிட்டு அதுதான் மடித்து வச்சிட்ருக்கேன். இது துணி துவைக்கிறத விட இந்த காய வச்ச துணி மடிக்கிறத ஒரு பெரிய டாஸ்க்கு. பெரிய பையனுக்கு கன்னடா டியூஷன் இருக்குது, ஸோ ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். சின்னவன் அவனே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.